எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். நான் போய் ரீச் ஆன அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண பார்சல் எல்லாத்தையும் நான் அன்றைக்கே ட்ரான்ஸ்போர்ட் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து மதுரைக்கு நமக்கு நான் வரதுக்கு முன்னாடியே அது வந்து ரீச் ஆகிடுச்சு பார்சலு. ஸோ ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சரி பார்சலை ஏர்லியாகவே எடுத்துகிட்டு வந்துடலான்னு மார்னிங் போயிருந்தேன்னா என்னோடய நகத்தையே பேத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த பார்சலை தூக்கி வண்டியில் ஏற்றுறதுக்குள்ளே. ஸோ அவங்கவுங்க இடத்துலேருந்து அந்த வேலையை பார்க்கும்போது தாங்க அதுக்கான கஷ்டம் தெரியும். நான் சரி ஆட்டோ எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணி இப்படி எல்லா பார்சலும் எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சேன். இந்த ஒரு பார்சலே பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல நீளமாக கொடுத்துருந்தாங்க. இதிலே ஒரு 80 to 100 sarees கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 10:30 மேலே வந்து பார்சல் அடுத்தடுத்த பார்சல் வந்துருச்சுன்னு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கவினுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே நம்மளும் போய் பார்சல் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போனேங்க. பட் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே. சாப்பாடை கவினுக்கு வச்சுட்டு பார்சல் எடுக்க போனால் பார்சல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய பார்சலாக இருந்தது. என்னால் பைக்கில் வச்சு கொண்டு வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒரு ரேபிட்டோ புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட்டோ புக் பண்ணி பார்சல் எல்லாத்தையுமே ரேபிட்டோவில் ஏற்றி விட்டுட்டு தென் நான் அந்த ஆட்டோ பின்னாடியே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்சலெல்லாம் இறக்கி வீட்டில் இப்போ தாங்க போட்டிருக்கு. ஸோ ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து இதுக்கான ஓப்பனிங் வீடியோஸு தென் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் பர்பஸ்க்காக என்கிட்ட பேசியிருந்தவங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு நான் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக் சாட்டர்டேக்கு நம்ம இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய அடுத்தடுத்து பார்சல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பார்சல்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு டே பர்ச்சேஸ் பண்ணது. அடுத்தடுத்த பார்சல் கம்மிங் வீக்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நமக்கு பார்சல் அடுத்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம ஸ்டால் விசிட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.